இந்த ஆளை எங்கேயாவது பார்த்திருக்கியா? பார்த்தது இல்லை சார். நீ பார்த்திருக்கியா? இல்லை சார், பார்க்கல. ஏமா, இதுக்கு முன்னாடி இந்த ஆளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா சார்? நீ பார்த்திருக்கியாமா? இல்லைங்க சார், நான் பார்த்தது இல்லை. நீ பார்த்திருக்கியா? பார்த்தது இல்லை சார். பார்க்கலையா? இந்த போட்டோல இருக்கிற ஆளை யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையே. நீ பார்த்திருக்கியாமா? பார்க்கல சார். இந்த போட்டோல இருக்கிற ஆளை நீ பார்த்திருக்கியா? பார்த்தது இல்லை சார். ஆளை பார்த்தா டிப்டாப்பா இருக்காரு. எங்க ஆளுங்க மாதிரி தெரியலையே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பார்த்திருக்கியா இல்லையா? பார்க்கல சார். ஏமா, கொஞ்சம் வழி விடுமா. பெரியவரா, நீங்க பார்த்திருக்கீங்களா? நீயும் பார்க்கலையா? ஒரு நிமிஷம் இல்லப்பா. இந்த போட்டோல இருக்க ஆளை பார்த்திருக்கியா? ஹோட்டலில் இருக்கிற ஆளை நான் பார்த்தது இல்லை சார். நீ பார்த்திருக்கியாப்பா? இல்லை சார். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. தெரியாது. யாருமே பார்க்கலையா? இந்த போட்டோல இருக்கிற ஆளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? பார்த்துக்கிறேன் சார். எங்க பார்த்த? எப்ப பார்த்த? 2 நாளைக்கு முன்னாடி கடலுக்கு போகிறதுனால இதே கரையில் பார்த்துக்கிறேன் சார். டக்கு டக்குன்னு இல்லைங்க, அந்த பக்கம் பாருங்க, போங்க எடுங்க. மாறி ஆ சார் யார் பூசாகுது? பேண்ட் சட்டையை பார்த்தா ஆஃபீஸர் மாதிரி இருக்குது. ஆஃபீஸரில் இல்லை, சும்மா சுற்றி பார்க்கணும்னு சொன்னார். கடல் என்ன சுற்றி பார்க்கறதுக்கு பார்க்கா இல்லை எக்ஸிபிஷனா? ஆசைப்பட்டாரு, அதான் கூட்டி போகலான்னு. அப்படியா? நாங்கள் கடலில் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு வந்து பார்த்தா தான் சார் தெரியும். வந்து பாருங்க. மாறி கூட போங்க சார். வாங்க சார், போங்க. வாங்க சார், உட்காருங்க சார். தள்ளுங்க தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க. மாரி கூட இவர் தான் போட்ல போனாரான்னு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார், இவர் தான் சார். மாரி கூட ஒன்னா கடலுக்குள்ள போனோம்னு சொன்ன, நீ வந்துட்ட. மாறி எங்க? கரையிலேருந்து கிளம்பும் போது எல்லாம் ஒன்றா தான் சார் கிளம்புவோம். ஒரே திசையில் போனால் மீன் கிடையாதுல்ல. கடலுக்குள்ளே போனதும் திசை கோத்திரா பிரிஞ்சிருவோம் சார். அப்படிதான் மாறி ஒரு பக்கமும் நாங்கள் ஒரு பக்கமும் போயிட்டோம் சார். நாங்கள் இப்போ தான் வந்தோம் சார். மாறி வந்துட்டாப்லையா வரலையான்னு தெரில சார். அவர் வீட்டில் விசாரிச்சுட்டு தான் நான் வரேன். அவர் இன்னும் வரல. அவர் இப்போ கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். ஆனால் எப்போ வருவார்னு சொல்ல முடியாது சார். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? வாங்கய்யா. காவியா, கவலைப்படாதம்மா. அந்த புது வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கனவு தொல்லையெல்லாம் இருக்காது. மாப்பிள்ளைகிட்ட சொல்லி நாம் ஏற்பாடு பண்ணுவோம், சரியா? அங்க பாருங்கம்மா. காவியா, என்னம்மா? அதே சர்ச்மா. அம்மா, நம்ம பிரியாவை துரத்திட்டு போனப்போ வந்து அதே சர்ச். சரிம்மா, இதை பார் காவியா, சில நேரங்களில் கனவுல வர்றதெல்லாம் நிஜ வாழ்க்கையிலேயே நாம பார்ப்போம். இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது, புரியுதா? பயப்படாதம்மா. இல்லம்மா, என் கனவுல வந்த சர்ச் அதுதான். சரிம்மா, சரி. காவியா, என்னாச்சுமா உனக்கு? ஏசி கார்ல உனக்கு இப்படி வேர்க்குது? அம்மா, அம்மா, என் கனவுல வந்த போலீஸ் பூத்துமா. ஐயோ அம்மா, திருஷ்டி பொம்மைமா. ஐயோ அம்மா, சாஞ்ச வண்டியில இருந்த அதே திருஷ்டி பொம்மைமா. அதே சர்ச் வந்துச்சு, அந்த சாஞ்ச வண்டியும் வந்துருச்சு. சரி சரி சரி, பயப்படாதம்மா, பயப்படாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத. அந்த கனவு நிஜமா இல்ல 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 அதேதான். இல்ல, பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ தைரியமா இரு. பயப்படாத பயப்படாத, அமைதியா இரு. அம்மா இருக்கல்ல, இதெல்லாம் அம்மா என்னோட கனவுல வந்துச்சு. தைரியமா இருமா, அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அம்மா சொல்றேன்ல. காளி படமா?
என் கனவுல வந்து காலி படமா? நான் சொன்னேன்லமா, என் கனவுல, ஐயோ, என் கனவுல வந்து காலி படம் இதுதான்மா. கவியா, கனவுல சாமி வந்தா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ மனசுல கடவுளை நினைச்சுக்கோ, எல்லாம் சரியாயிடும். சர்ச் வந்துச்சு, வண்டி காவியா, வந்துச்சு. பதட்டப்படாதம்மா, தைரியமா இரு, பயப்படாதம்மா. சரிடா, சரிம்மா, அமைதியா இருமா, அமைதியா இரு, பயப்படாத, சாமி ஐயோ, அந்த நினைச்சுக்க. கனவு நிஜமாயிடுமோ என்னவோ. இல்லம்மா, அம்மா. சார், உடனே கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ணீங்களே, என்ன விஷயம் சார்? சார், செல்வத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? எங்க இருக்காரு? தகவல் தெரிஞ்சது, ஆனா அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு இன்னும் தெரியல. என்ன சார் சொல்றீங்க? இந்த முதல் நாள் செட்டு செல்வம் பீச் ஓரமா இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு போனதும் செல்வத்தோட காரு கடற்கரை ஓரமா நிக்கிறதா காஷ்மீர் போலீஸ் சொல்றத வச்சு பார்க்கும்போது செல்வம் ஏன் காஷ்மீர் போனாரு, அங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு விசாரிக்க ஆரம்பிச்சேன். சார், அப்படின்னா செல்வம் அந்த மாரியோட போட்ல கடலுக்குள்ள போயிருக்கிறதா சொல்றீங்களா? கன்ஃபார்ம், செல்வம் மாரியோட போட்ல கடலுக்குள்ள போயிருக்காரு. ஆனா என்ன சார்? மாரியோட போன எல்லா போட்டும் கரைக்கு திரும்பி வந்துருச்சு. ஆனா மாரியோட போட்டு மட்டும் இன்னும் திரும்பி வரல. ஒருவேளை அவங்க கடல் எல்லையை தாண்டி போயிருக்கலாம். இலங்கை கடற்படையிட்ட மாட்டி இவங்க போட்டை சீஸ் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு கடற்படையிட்டையும் விசாரிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. கடல்லையும் போட் இல்ல. அதனால போட்ல போன செல்வத்தோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. கடலோர காவல் படையிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்தாதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். மேடம், அவங்களை பிடிங்க. மேடம், அங்க வாங்க. என்ன சர்ச்சனா? அர்ச்சனா, கான்ஸ்டபிள், தண்ணி எடுத்து வாங்க. செல்வத்துக்கு ஒண்ணு ஆகாது. அர்ச்சனா, அர்ச்சனா. இந்தாங்கம்மா, முகத்தில் தெளிங்க. அர்ச்சனா, 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 அர்ச்சனா. ஏம்மா, அர்ச்சனா. முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஏதாவது தகவல் வந்தா ஃபோன் பண்ணி சொல்றேன். போங்க. தூக்குங்க மேடம். அர்ச்சனா. இன்ஸ்பெக்டர், செல்வம் விஷயத்துல நான் இன்வால்வ் ஆகலன்னு தெரியுதுல, என்ன ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே? டேய், ஒண்ணு செல்வம் வரணும், இல்ல செல்வ விஷயத்துல இருக்கிற குழப்ப தீரணும். அது வரைக்கும் உன்னை வெளியில விட மாட்டேன். சும்மா உட்கார. பிரியா, பிரியா. நானும் வரேனா? வாமா. அம்மா, நான் அண்ணனோட பைக்ல போறேம்மா. சரிம்மா, ஜாகிரதையா போயிட்டு சரிம்மா. வாங்க. காவியா, வாம்மா, ஏன் அங்கேயே நிக்கிற? என்ன காவியா அங்கேயே நிக்கிற? உள்ள வா. பிரியா, பிரியா போகாத. பிரியா, பிரியா போகாத. உனக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் போகாத பிரியா. ஐயோ, பிரியா போகாத. உனக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? நான் சொல்றத கேளு. நீ வெளிய போகாத. உன் உயிருக்கு ஆபத்து. ஏன் இப்படி பயந்து பேசுற? சொன்னா கேளு பிரியா. என்னம்மா? பிரியா போ வேண்டாம் சொல்லுங்கம்மா. அங்க பாருங்க, நான் சொன்னேன்ல, அதே ரெயின் கோட். காவியா. அதே மழை. அம்மா, காவியா. சொல்லுமா. காவியா. பிரியா போகாதன்னு சொல்லுமா. அவளுக்கு ஆபத்துமா. என்ன ஆகுது காவியா? என்னாச்சு உனக்கு? என்ன ஆகுதுன்னு சொல்லுடி. நீ சொன்ன இடம் எனக்கு தெரியும். என்னடா காவியா? உள்ள வா நீ. நீ முதல்ல உள்ள வா பேசுறியா? வா, நீ உள்ள வா. கேளுமா. போ, நான் வா. சொல்றத கேளுமா. ஏய், போகாதன்னு பேசாம சொல்லு. இரு. அவன் உன் அண்ணன். அவனால பிரியாக்கு பிரச்சனை என்ன? ஐயோ, இது நான் என்ன சொல்றத சொல்ற? கேளுமா. அதே ரெயின் கோட், அதே தொப்பி, அதே கிளவுஸ். இதே உருவம் தான் பிரியாவை கொலை பண்ண என்ன பார்த்துச்சு. தொப்பி? என்ன வளர்ற? என்ன ஆச்சு உனக்கு? என்ன மயவ? அது ஒன்றும் இல்லடா, கொட்டுற மழையில இந்த மாதிரி ரெயின் கோட் போட்ட ஒரு மர்ம உருவம்
நம்ம பிரியாவை கத்தியால குத்த வரா மாதிரி அடிக்கடி இவ கனவு கண்டிருக்கா. அந்த பயத்துல தான் இப்படி வளர்றா. ஏய் லூசா நீ? ரெயின் கோட் போட்டவங்களாம் கொலைக்காரனா? நான் உங்க அண்ணன் தங்கச்சியை கொலை பண்ணுவானா? இல்ல, யார் என்ன சொன்னாலும் சரி. அம்மா, என் கனவுல வந்து அதே உருவம் தாம்மா இது. பிரியாவை துரத்திட்டு வந்த உருவம். நீ அது சொல்லுமா? சொல்லுமா பிரியா, நீ வெளியே போகாத பிரியா. சொன்னா கேளு பிரியா, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏய் உணராத காவியா. முதல்ல அவளை கூட்டிட்டு உள்ள போ. இதே மாதிரிதாங்க வர்ற வழியெல்லாம் நான் கனவுல கண்ட இடமா வருதுன்னு சொன்னாங்க. இல்லம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி. காவியா, நீ உள்ள வா. நீ வெளியே உள்ள போ. வா. சரிம்மா, நீ முதல்ல உள்ள வா. காவியா, அம்மா, சரி. அம்மா, நான் சொல்றத கேளுமா. கனவுல வந்து அதே உருவம், அதே மழைதாம்மா. அம்மா, நீ பிரியா கிட்ட சொல்லுமா. பிரியா கிட்ட நான் சொல்லுமா. சொல்றேன், நீ உள்ள வா. அம்மா, உள்ள வா, please, உள்ள வா. அம்மா, நீங்களா உள்ள வா. சொல்லுங்கம்மா. நான் பிரியா, சொல்றேன். உங்களுக்கு ஆபத்து இருக்குப்பா. எல்லாமே என் கனவுல வந்துச்சுப்பா. மெதுவா. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா அர்ச்சனா? என்ன விடுங்க நந்தினி, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? செல்வத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோங்கிற பயத்தை விட உனக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயந்தாம எனக்கு அதிகமா இருக்கு. நல்ல வேலை அர்ச்சனா, டாக்டர் வந்து பார்த்துட்டு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க, சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு போனாரு. அவர் சொன்ன மாதிரியே நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. செல்வம் போன போட்டை காணோம், தேட சொல்லி தகவல் அனுப்பியிருக்கோன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி மயக்கமாயிட்டீங்களா? என்ன அர்ச்சனா இது? செல்வத்துக்கு ஒன்னும் ஆயிருக்காது, நல்லபடியா திரும்பி வந்துருவாருன்னு நீங்க தானே தைரியத்தோடயும் நம்பிக்கையோடயும் இருக்கணும். அவர் தரையில இருந்தா பரவாயில்ல, எப்படியும் வந்துருவாருன்ற நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா அவர் கடலுக்குள்ள போயிருக்காரு. அவர் கூட போன போட் எல்லாம் திரும்பி வந்துடுச்சு. ஆனா அவர் போன போட் மட்டும் திரும்பி வரலங்கிற போது எப்படி நந்தினி என்னால தைரியமா இருக்க முடியும்? அர்ச்சனா, ஒன்னா போன போட்டெல்லாம் ஒன்னா தான் திரும்பி வரணுங்கிறது கிடையாது. ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம், ஏன் ஒரு வாரம் கூட ஆகலாம். செல்வம் நிச்சயமா திரும்பி வந்துருவாமா. அர்ச்சனா, அழாதீங்க, தைரியத்தோடயும் நம்பிக்கையோடயும் இருங்க. செல்வம் நிச்சயமா திரும்பி வந்துருவாரு. இல்ல நந்தினி, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்து போச்சு. அவர் தண்ணில இருந்தோ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. நான் மயங்கி விழுந்தப்பவே என் உயிர் போயிருந்திருக்க கூடாதா? இனிமே நான் எதுக்காக உயிர் வாழணும்? என்ன அர்ச்சனா பேசுறீங்க? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்க? இத்தனை நாள் செல்வம் எங்க போனாருன்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தோம். இப்பதான் செல்வம் மாரியோட கடலுக்குள்ள போயிருக்காருன்னு மொத்த விவரமும் தெரிஞ்சு போச்சே, அப்புறம் ஏன் இன்னும் கவலைப்படுறீங்க? செல்வத்து கூட போன மாரியே இன்னும் திரும்பி வரலையே. கடலுக்குள்ள போனவங்க அப்படியேவா போயிட போறாங்க? நிச்சயமா நல்லபடியா திரும்பி வருவாங்க. தைரியமா இருங்க அர்ச்சனா. இல்ல நந்தினி, என் பயத்துக்கான காரணம் உனக்கு தெரியாது. காலையில உன்கிட்ட கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு நானும் பானுவும் குறி சொல்றவரை பார்க்க போயிருந்தோம். தரையில இருந்தா தப்பிக்கலாம், ஆனா தண்ணியில இருந்தா தப்பிக்க வழியே இல்லை. தண்ணிக்குள்ள போயிருந்தா தப்பிக்க வழியே இல்லைன்னு ஜோசியர் சொன்னாரு. பானு என்கிட்ட அவரே கடலுக்குள்ள போக போறாரு, தைரியமா இருங்கன்னு சொன்னா. ஆனா அவரு கடலுக்குள்ள இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் போன போட் மட்டும் வரவே இல்லைன்னு சொல்றாங்களே. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி தைரியமா இருக்க முடியுங்க நந்தினி? என்ன அர்ச்சனா இது? யாரோ ஜோசிக்காரன் சொன்னா, சாமியார் குறி சொன்னான்னு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு நம்பிக்கை இழக்கலாமா? யாரு என்ன சொன்னாலும் சரி, செல்வம் நல்லபடியா திரும்பி வருவாருன்னு முதல்ல உங்க மனசுல நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை என் மனசுல ஆணித்தரமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கட்டின பொண்ணாட்டி உங்க மனசுல இந்த நம்பிக்கை இருக்க வேணாமா? அர்ச்சனா, செல்வம் நல்லபடியா திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கையை நீ வை, கண்டிப்பா அவன் திரும்பி வருவான். இங்க பாருங்க அர்ச்சனா, செல்வம் உங்க கழுத்துல கட்டின தாலிக்கு சக்தி இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா செல்வம் நிச்சயமா நல்லபடியா திரும்பி வருவாரு. தைரியமா இருங்க.
காவியா பிரியா காவியா what happened? பிரியா கொன்னுட்டான். பிரியா கத்தியால குத்திட்டான். பிரியா கொன்னுட்டான். என்னாச்சு கனவா? ஆமா, அதே கனவு, அதே கோட்டு, அதே ஆளு. இந்த தடவை பிரியாவும் கத்தியால குத்திட்டான். பிரியாக்கு ஆபத்து. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சரி. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. காவியா கனவு நினைச்சு பயப்படாத. நீ பயப்படுற மாதிரி பிரியாக்கு எதுவும் ஆகாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் கோ டு ஸ்லீப். இல்ல சரி, நான் கனவுல பார்த்ததெல்லாம் கண்டிப்பா நடக்கும். பிரியாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் ப்ளீஸ். கம் ஆன் காவியா, இட்ஸ் ஜஸ்ட் a dream. நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? என் கனவுல வந்து அதே சர்ச், அதே போலீஸ் பூத், அதே காளிப்படம், அதே ரோடு, இதெல்லாம் நான் நேர்ல பார்த்தேனே. அது மட்டுமா, பிரியாவை கொலை பண்ண அந்த கொலைகாரன் போட்டிருந்த ரெயின் கோட் என் அண்ணன் கிட்ட இருக்கு. நான் கனவுல பார்த்ததெல்லாம் நேர்ல பார்த்துட்டேன். பிரியாவை கொலை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்?